ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரி ஒன்ஸ் ஹாப்பி. எப்போவும் சொல்கிறதா எல்லா மூமெண்ட்ஸையும் பாசிட்டிவாக பாருங்கள். லாஸ்ட் லாங் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. நான் கூட பெஸ்ட் இடியாப்பம் தேங்காய் பால்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டோம்னு சொன்னேனே, ஞாபகம் வந்துருச்சா? நைட்டு திருநாகேஸ்வரம்ல ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு குயிக்காக ரெடியாகி கோவில் பயணத்தை ஆரம்பித்தாச்சு. இந்த டூரோட செகண்ட் டேயில் நாங்கள் போன முதல் கோவில் அருள்மிகு வெங்கடாச்சலபதி சுவாமி கோவில், இல்லைனா உப்பிலியப்பன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன உப்பிலியப்பன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. திருமால் பூமாதேவியை திருமணம் செய்ய வரும்போது அதை மறுக்க சொன்ன காரணங்களில் ஒன்று தான் பூமாதேவிக்கு உப்பு போட்டு சமைக்க தெரியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் எப்படியோ திருமால் தோன்றி திருமணமும் நடந்துருச்சு. ஆனாலும் இப்போ வரைக்கும் நெய்வேத்தியத்தில் உப்பு போட மாட்டாங்களா, அதுதான் இங்கே ஸ்பெஷல். இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, இங்கே வந்தால் திருப்பதிக்கு போகிற பலன் கிடைக்கும் அப்படின்னு. நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக போனதுனால யானை குளிக்கிறதெல்லாம் பார்த்தோம். கூட நின்று நிறைய வீடியோஸ்லாம் எடுத்தோம். மோஸ்ட்டாக இதெல்லாம் எங்கேயுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இங்கே ரொம்ப ஸ்வீட்டாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு காஃபி பிரேக். அடுத்து நாங்கள் போன கோவில் தான் திருவிடைமருதூரில் இருக்க ஸ்ரீ மகாலிங்க சுவாமி கோவில். இதுதான் நாங்கள் போன கோவில்கள்லேயே தி ஓஜி பரிகார கோவில் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உள்ள நிறைய பேர் பரிகாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கோவில் பார்த்து முடிக்கும் போதே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான டைம் வந்துருச்சு. எல்லாருக்கும் பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அதனால அங்கேயே பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் பூரி கிழங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் போன அடுத்த கோவில் தான் சுக்ரஸ்தலம், கஞ்சனூரில் இருக்குது. இது அக்னீஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க. இது நவகிரக கோவில்களில் ஒன்று. அடுத்ததாக நாங்கள் போனதும் நவகிரக கோவில்களில் ஒன்று, திருமங்கலகுடியில் இருக்கிற சூரியனார் கோவில். இது சூரிய பகவானோட கோவில். மற்ற சிவன் கோவில்கள்லாம் நந்தி இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கே சூரியனோட வாகனமாக குதிரை வாகனம் இருக்கும். அசுவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மூலவரோட கருவறை கோபுரத்தில் 4 மூலையிலையும் குதிரையோட உருவத்தை தான் செதுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்கவே வித்தியாசமாகவும் அழகாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு குட்டி இளநீர் பிரேக் எடுத்துக்கிட்டோம். பிரேக்லாம் முடிச்சுட்டு நான் ரொம்ப ஆர்வமாக போன கோவில் தான் சுவாமிமலை முருகர் கோவில். இது அறுபடை வீடுகளில் 4வது படை வீடு. சும்மா கிராமத்தில் இருக்க முருகர் கோவிலே கூட்டமாக தான் இருக்கும். இங்கே கூட்டம் இல்லைன்னா தான் ஆச்சரியம். எல்லா லைனையும் கடந்து முருகரை ஒரு வழியாக தரிசனம் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கே லஞ்ச் டைம்லாம் கடந்ததுனால ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அது மட்டும் சாப்பிட்டுட்டு பயணத்தை தொடருவோம். அடுத்ததான் நாங்கள் போன கோவில் அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் கோவில். அப்பா எப்படியும் சொல்லிட்டேன் கரெக்டாக. ஈஸியாக சொல்லணும்னா குரு பகவானோட கோவில். இதுவும் நவகிரக கோவில்களில் ஒன்று.
அடுத்து நாங்கள் போனது சந்திர பகவானோட கோவில். இந்த நிலா எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்கவே. இந்த கோவிலோட நவகிரக கோவில்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இங்கே நாங்கள் வந்ததே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது, நிம்மதியாக பார்த்தோம். உங்களுக்கு சந்திர பகவானை காமிக்கிற வாய்ப்பும் கிடைச்சது. அதுக்கப்புறம் அங்கேயே கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு டீ கடையில் டீ குடித்தோம். அங்கேயே பெரிய டிஸ்கஷன் நடந்தது, தஞ்சை பெரிய கோயில் போகலாமா இல்லை ஸ்ரீரங்கம் போகலாமா அப்படின்னு. மெஜாரிட்டி தஞ்சை பெரிய கோயில்னு வந்ததுனால அங்கேயே நெக்ஸ்ட் போயிட்டோம். இங்கேயுமே நாங்கள் லாஸ்ட் மினிட்ல தான் போனோம், கிட்டத்தட்ட 9 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு, இந்த கோவில் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. இதுதான் தஞ்சை பெருவுடையார் கோவில், வடமொழியில் பிரகதீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் முக்கியமாக தமிழோட சிறப்பும் ராஜராஜ சோழனோட தமிழ் பற்றும் தான் வெளிப்படுது. ஏன்னா இதில் இருக்கிற சிவலிங்கத்தோட உயரம் 12 அடி, அதாவது தமிழின் உயிரெழுத்துக்கள் 12. அப்புறம் சிவலிங்கத்தோட பீடத்தின் உயரம் 18 அடி, தமிழோட மெய்யெழுத்துக்கள் 18 இல்லையா. அதுக்கப்புறம் கோயிலோட கோபுரத்தோட உயரம் 216 அடி, தமிழோட உயிர் மெய் எழுத்துக்கள் 216. அப்புறம் சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் இருக்கிற இடைவெளி 247 அடி, அதுதான் தமிழோட மொத்த எழுத்துக்கள். இது கேட்கவே எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல. அந்த அளவுக்கு யோசிச்சு தமிழோட பெருமையை காட்டியிருக்காங்க. ஃபைனலாக நாங்கள் வெளியே போகும்போது சாமி ஊர்வலம் முடிச்சுட்டு உள்ளே வந்தாங்க. அதையும் பார்த்துட்டு நாங்கள் டின்னர் சாப்பிட போயிட்டோம். ஓகே, இதோட நம்ம 2 நாள் கோவில் பயணம் இனிதே நிறைவடையுது. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.